என் பிள்ளைங்க ஆரம்ப கட்டத்தில் இவர்கள் என்கிட்ட வரணுன்றதுக்காக நான் ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் தெரியுமா? அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழ்நிலை மட்டும்தான் வேணுன்றாங்க. இன்னமும் என்ன அவங்க அப்பாவா பார்க்குற மெச்சூர்டானவங்களா இல்லை அப்படின்னார். எப்படி பார்க்குறவங்களா? அப்பாவா பார்க்குற மெச்சூரிட்டி அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. அடுத்து என்ன தெரியுமா சொன்னாருங்க? ஏன் ஆண்டவர் அவங்களுக்குள்ள மெச்சூரிட்டி இல்லைன்னா அவங்கள மெச்சூர் ஆக்குறதான வசனம் இல்லைன்னு. அவங்கள மெச்சூர் ஆக்குறதான வசனம் இல்லை. இப்போ நான் இங்கே உக்காந்து நான் என்ன பேசினாலும் நீங்கள் கேட்பீங்க, நான் ஆடம்பரமாக பேசினாலும் கேட்பீங்க, நான் எப்படி பேசினாலும் கேட்பீங்க. நான் பேசுறத என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதோ வசனம் தெரிஞ்சவங்க பகுத்தறிஞ்சு இது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? ஓ இதுதானா? நாளுக்கு நாள் சபையில் எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதிய கீபோர்டு வருது, புதிய கேமரா வருது, இல்லை புதிய ஏதோ ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட காரியம் இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, மைக்கு வருது, எல்லா பொருளாதாரம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோகமும் அதிகமாகிறதுக்கான காரணம் என் சபை பெரிய சபைன்னு காண்பித்துக்கிறதுக்காக இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொருளை வச்சு ஏன் ஜனங்களை இயேசுவை போல மாற்றி அவர்களுக்கு அவர் அப்பாவா மாற்றிக்க, அவர்களுக்கு அவர் அப்பா அப்படின்றத புரிய வைக்கணும். ஆனால் எல்லாமே வந்திருந்தும் கூட நான் வெறும் இதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி நான் பேசிட்டே இருந்தேன்னா, நேற்று என் சபை இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நேற்று என் குடும்பம் இப்படி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கு, நேற்று என் குடும்பத்தில் சைக்கிள் தான் இருந்துச்சு, இன்னைக்கு கார் இருந்துச்சு, வெறும் பொருளாதாரத்தை குறித்தே பேசிட்டு இருந்தேன்னா அவங்க நாளைக்கும் என்ன யோசிப்பாங்க? எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் பேர் வேணும், இன்னும் புகழ் வேணும் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, கரெக்டா இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்து அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் அழிஞ்சு போகிற ஒரு பொருள், பேருங்க, சர்டிஃபிகேட், அதெல்லாம் அழிஞ்சு போகிறது. எதையுமே நம்ம கொண்டு வரலை, எதையும் நம்ம கொண்டு போகிறதில்ல. நிரந்தரமாக நம்ம இங்கே இருக்கும் போதும் கூட வச்சிருக்கிற ஒரே சொத்து, மேலே போகும்போதும் கொண்டு போகிற ஒரே சொத்து, மேலே போனாலும் அங்கே இருக்கும்போது என் கூடவே இருக்கிற ஒரே சொத்து இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, கரெக்டா இல்லைங்களா? இங்கே இருக்கும் போதும் எனக்கு என் கூடவே, நான் கூட போகும்போதும் என் கூடவே, நான் அங்கே இருக்கும் போதும் என் கூடவே அழியாத ஒரே ஒரு சொத்து அப்படின்னா என் இயேசுவும் அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். இதை குறித்து பேசணும். இதான் மெச்சூர்டு. ஆரம்பத்தில் அவங்களை இழுப்பதற்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கும் 30 வருஷம் ஆகி இன்னி வரைக்கும் என் விசுவாசி என் ஜனங்க வந்து இன்னைக்கும் அற்புதம் வேணும்னு கேட்டுச்சுன்னா அவங்க இன்னும் அவரை அப்பாவா பார்க்கல, அவரை மறந்து இன்னும் உலக ரீதியான ஆசீர்வாதத்தை பெருசா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா.